நட்ராஜ் என்ன முடியாதுன்னு சொல்லிட்டா என்ன பண்றதுன்னு யோசிக்கிறீங்களா? அது இல்லம்மா, எனக்கும் உங்க பெரியம்மா வீட்டுல சம்பந்தம் வச்சுக்கணும்னு தான் ஆசை. தாயா பிள்ளையா பழகிட்டு இருக்க இடத்துல இதை வச்சு மனஸ்தாபம் வந்துடக்கூடாது இல்லையா? ராஜியோட நிலைமை உனக்கே நல்லா தெரியும். இன்னொரு முறை இல்லைங்கிற வார்த்தைய அவகிட்ட சொல்ற தைரியம் நம்ம யாருக்கிட்டையுமே கிடையாதுமா. உன் பெரியம்மா வீட்டுல எதையும் முடிவா சொல்லிட்டாங்கன்னா நாமளும் கொஞ்சம் தைரியமா இருக்கலாம்ல. இல்லைன்னு சொன்னா கூட பரவாயில்லம்மா, எந்த கட்டாயமும் இல்லைன்னு வந்தவங்ககிட்ட பேச ஆரம்பிச்சிடலாம்ல. என்ன மாமா, நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? எனக்காக எங்க பெரியம்மா என்ன வேணாலும் செய்வாங்க. பெரியம்மா என்ன சொன்னாலும் அண்ணன் கேக்கும். பாட்டி சொல்லுங்க பாட்டி, ஆமாவா இல்லையான்னு? ஆமா சம்பந்தி, அவ அம்மா பேச்ச தட்டவே மாட்டான். எனக்கும் அவன் உங்க வீட்டு மருமகனா ஆகணுங்கிறதா ஆசை. எல்லாரும் சொந்தமாகறதுல அதுலயும் ஒரு நன்மை இருக்கு. இது எப்படியாவது நடக்கணும். பாருங்க பாட்டி, இன்னும் மாமாவும் அத்தையும் நம்பாமலே இருக்காங்க. ஐயோ அப்படி இல்லம்மா. மாமா, நானும் பாட்டியும் இப்பவே போறோம். பெரியம்மா கிட்ட பேசி அண்ணன் வாயாலேயே சரின்னு சொல்ல வைப்போம். போதுமா? என்னம்மா நீ, அதுக்காக இப்பவே அப்படியெல்லாம் எதுவும் அவசரம் இல்ல. எப்படி இருந்தாலும் இன்னும் ஒரு மாசத்துக்கு கல்யாண பேச்சு எடுக்க போறது இல்ல. அப்புறம் என்னம்மா, அவசரப்படாம நிதானமா பேசுவோம். இல்ல மாமா, இப்போ ஒரு தூரத்து சொந்தக்காரங்க வந்த மாதிரி இன்னொரு மாப்பிள்ள வந்தா என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். நாங்க இப்பவே போய் பெரியம்மா கிட்ட பேசுறோம். பாட்டி என்ன உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? வாங்க போலாம். போலாம்மா, முதல்ல வந்தவங்களுக்கு குடிக்க ஏதாவது ஐயோ கொடு. சாரி, மறந்தே போயிட்டேன். இந்த ஒரே ஒரு நிமிஷம் மாமா. ராஜி கல்யாணத்தை நடத்தி வைக்காம இவ உட்கார மாட்டாப்பா. இப்ப கூட ராஜுக்கு எந்த சிக்கலும் இல்லாம கல்யாணம் நடக்கணும்னு பெருமாளுக்கு வேண்டிட்டு விரதம் இருக்கா. நட்ராஜ் விஷயத்துல இவ ஆர்வ கோளாரா இருக்காளோன்னு கூட தோணுச்சு. எப்படியாவது இதை நடத்தி வச்சிடணும்னு தவிக்கிறாப்பா. அதனாலதான் அவ பேச்சுக்கு எதுவும் நானும் மறுப்பு சொல்றது இல்ல. மாப்பிள, கவலையே படாதீங்க, இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். என்னது இது? உள்ளங்க இப்படி அரிக்குத? அதிர்ஷ்டமா இல்ல இந்த ஊர் தண்ணி உடம்பு கொத்துக்கலையா? மருந்து ஏதாவது போடணுமோ? பாஞ்சாலி 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 பாஞ்சாலி. மருந்து கிடைச்சிருச்சு. பொண்ணு கொடுத்த ஊர்ல போய் தப்பா தோணுது. இதுல என்ன தப்பு இருக்கு? ஆண்டவன் சொத்து ஆளுக்கு ஒரு கொத்து. இப்படி அனாமத்தா கிடக்கிறத நாமளாவது எடுத்துட்டு போலாம்ல. எங்க ஓடினாலும் விட மாட்டேன். நில்லடி. இந்த வர இரு. ஓடவா பாக்குற? இரு உன்னை புடிச்சு காட்டுறேன் பாரு. புடிச்சா கொண்டே விடுவேன் உன்னை. யார் வீட்டு தோட்டத்துல யார் வாழ தர வேண்டியது? நில்லடி. எங்க ஓடுற? இந்த பாருமா, நில்லுமா. பட்ட பக்கத்துல திருடுற பொம்பளையா இது? இந்த ஓட்ட ஓடுது. நில்லுமா. நில்லுமாங்கறல. நிக்க தானே சொன்ன உன்னை. நில்லு. ஐயோ, இந்த பொம்பளை நம்மள விடாத போல இருக்க. இப்பயாவது ஓடிட வேண்டியதான். அப்பா, வீடு வந்துருச்சு, உள்ள போயிட வேண்டியதுதான். உடம்ப வச்சுக்கிட்டு ஓட முடியலையே. எந்த பக்கம் போனா இவ? சோ அப்பா. சித்ரா. என்னம்மா? அடியே சித்ரா, இந்த வரேம்மா. தண்ணி கொஞ்சம் கொண்டாடி. எங்க போய் தொலைஞ்சானே தெரியலையே. விடுறதா இல்ல. எந்த பக்கம் போனாலோ. என்னம்மா நீ இங்க இருக்கிற ஃப்ரிட்ஜ்ல இருந்து தண்ணி எடுத்து குடிக்க முடியாதா? வாங்க சம்பந்தி, இந்தாங்க தாரு. இந்த
ஊர்ல எல்லாமே யானை விலை குதிரை விலை விக்குது. பொடி அட என்ன சம்பந்தி நீங்க இது எதுக்கு காசு கொடுத்து வாங்குனீங்க? நம்ம சரசு வீட்டு தோப்புல ஏகப்பட்ட தார் கிடக்குது. அவளே ஒரு தார் கொண்டாந்து தாரேன்னு சொன்னா. ஏதோ சம்பந்தி, என்னால முடிஞ்சது அவ்வளவுதான். அம்மா உனக்கே இப்ப இவ்ளோ மூச்சு வாங்குது. அது ஒண்ணும் இல்லடி, வெயில நடந்து வந்தேன்ல அதான். ஒருத்தி நேரங்கிட்ட நேரத்துல கேள்வி கேட்போம். ஹலோ என்னண்ணே, கால் எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு. ரொம்ப தான் அக்கறை. போனை அம்மாட்ட கொடு. ஏறு உன் மகன். அப்பா, அதுக்கே இப்படி சலிச்சுக்கிற? சம்மந்தி, என் மகன் பேசுறான், நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். தார் எடுத்து உள்ள வைங்க. சரி சரி. டேய், உன்னை நான் போன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்லடா, அப்புறம் என்ன பண்ற? மா மதி வெளில போயிருக்காமா. எதுவா இருந்தாலும் பேசாதடா. எப்படியாவது மதி கை காலில் விழுந்தாவது. அதெல்லாம் நீ கரெக்டா பண்ணிடுவ. அங்க ஒரு இடத்த புடிச்சிட்டு இதை விட்டா அவ்வளவுதான். நீ என்ன பண்ணுவே எனக்கு தெரியாது. கெட்டியா புடிச்சுக்கோ. இல்லம்மா, அது வந்து இல்லை சார், இன்னும் 10 to 15 டேஸில் கால் சரியாயிடும். எப்படியாவது அந்த வேலையை எனக்கு கொடுங்க. நான் சின்சியராக பார்ப்பேன் சார். என்னடா மதி வந்துட்டாளா? அவளுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான், எல்லாம் கெட்டு போயிடும். முதல்ல நீ போன வெய். சரிம்மா. இந்த பக்கம் தானே போனா, எங்க போயிருப்பா? ஐயோ, கண்டுபிடிச்சிட்டாலே. மாட்னியாடி. ஐயோ, எங்க போய் ஒளியுறதுன்னு தெரியலையே. ஒளிய தெரியாதவன் தலையாரி வீட்டுல ஒளிஞ்ச மாதிரி என் வீட்டு தார அறுத்துட்டு வந்து பவுன் வீட்டுல ஒளிஞ்சிருக்கிறியா நீ? இந்த வாரண்டி. ஐயோ, மாட்டிக்கும் போல இருக்கு. அம்மா இங்க என்ன பண்றீங்க? பவுனு வா சரசு. பவுனு, என்ன இந்த பக்கம்? என்ன தைரியம் இருந்தா இந்த பொம்பளை நம்ம வீட்டு தாரையை திருட்டிட்டு வந்திருக்கோம். அங்க இருந்தா எடுத்துட்டு வந்தாங்க. கடத்தூர்ல வாங்கினதெல்லாம் சொன்னாங்க. யார் இது? உங்களுக்கு தெரிஞ்சவங்களா பவுனு? சரசு, இவங்க தான் நம்ம சம்மந்தி. ஓ, ஐயோ என்ன சரசு, என்னாச்சு? அட அது ஒண்ணும் இல்ல பவுனு. அது ஒரு பெரிய விஷயமா, விடு. அப்பாடா, தப்பிச்சோம். சரி, லட்சுமி வீட்டுக்கு போனேன், எப்படி இருக்கா? மருமவன் என்ன சொல்றாரு? பேரப்புள்ள எல்லாம் எப்படி இருக்கு? எல்லாரும் நல்லா இருக்காங்க. லட்சுமி தான் உன்னை ஒரு நாள் வர சொன்னா. மருமக புள்ளையும் உன்னை கேட்டாரு. ஓ அப்படியா? இது என் மருமவ. நீதான் பேரப்புள்ள பிறந்திருக்குன்னு போயிட்டியே, கல்யாணத்துக்கு கூட வரல. அத்தை உங்களை பத்தி அடிக்கடி சொல்லுவாங்க. அவங்க சொல்ல சொல்ல உங்களை பார்க்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். நானும் பவுனும் ஒரு வயித்துல பிறக்கல. பவுனு வீட்டுல கொதிக்கிற குழம்பு என் வீட்டு இலையில இருக்கும். ஒன்னா பிறந்த அக்கா தங்கச்சி கூட இவ்வளவு ஒத்துமையா இருக்க மாட்டாங்க. யாரு கண்ணும் படுறதுக்கு முன்னாடி 2 பேரும் இப்படி உட்காருங்க, சுத்தி போட்டுறேன். ஏய், போய் மிளகா எடுத்துட்டு வாடி. போடி போன்றல. சம்மதி, உப்பு எங்க இருக்கு? உள்ள சமையல் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். சம்மந்திக்கு வெள்ளந்தியான மனசு. ஆமா ஆமா தெரியுது. சுந்தரி, பெரியமா வாங்கத்த உட்காருங்க. இருக்கட்டும், வாமா. என்ன விஷயமா? பெரியமா, என்னடா இவ இப்படி டார்ச்சர் பண்றாளேன்னு நினைக்க கூடாது. என்ன மணி, உன்ன போய் நான் அப்படி நினைப்பனா? என்ன விஷயம் சொல்லு. அதான் பெரியமா, நட்ராஜன் விஷயமா. அதான் நட்ராஜ் இன்னும் வெளிநாட்டுல இருந்து வரலையேம்மா? இல்ல பெரியமா, அது அது வந்து சுந்தரி, அவ சொல்றதுக்கு தயங்குறான்னு நினைக்கிறேன். நானே சொல்லிடுறேன். நித்யாவுடைய நாத்தனார பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க. நாம சொன்ன ஒரு வார்த்தைக்காக அவங்க நடராஜ கேட்காம எந்த முடிவும் எடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம முடிவை சொல்லிட்டோம்னா அவங்களுக்கு சந்தோஷம் தானே. ஏற்கனவே 2 தடவை தள்ளி போன கல்யாணம், அதையும் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும்ல. சரிங்க அத்தை, ஆனா நட்ராஜை கேட்கணுமே. பெரியமா, அண்ணன் கிட்ட போன்ல ஒரு தடவை கேட்டு பாருங்க. அதுக்கப்புறம் யார் வந்தாலும் நான் பேசிக்கிறேன். அவன் இப்போ வேலையில இருப்பானேமா? அண்ணன் எப்பவுமே வேலையில தான் பெரியமா இருக்கும். அதுக்காக பேசாம இருக்க முடியுமா? நீங்க ஒரே ஒரு போன் பண்ணி பாருங்க பெரியமா, ப்ளீஸ். நான் சொல்றேன்ல, நீங்க முதல்ல போன் பண்ணுங்க. இந்தாங்க.
நித்யா சொல்லு நித்யா. எங்கப்பா இருக்க? இங்கதான் ட்ரைனிங்ல தான் இருக்கேன். நட்ராஜ், ஒரு முக்கியமான விஷயமா. சொல்லுங்கம்மா. நம்ம பாபு தம்பியோட தங்கச்சி இருக்கால, ராஜி. ஆமா. ஏன்பா, முக்கியமான வேலையா இருந்தா நான் அப்புறமா கூப்பிட்டுமா? பெரியமா, நீங்க முதல்ல போனை என்கிட்ட கொடுங்க. கொடுங்க பெரியமா. இது ஒரு நிமிஷம்ப்பா. அண்ணே, நான் நித்யா பேசுறேன்னு. சொல்லு நித்யா. நம்ம ராஜிக்கும் உங்களுக்கும் பொருத்தம் பார்க்கலன்னு பேசிட்டு இருக்கோம். எங்க வீட்ல எல்லாரும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. பெரியம்மா கூட சரின்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்னு சொன்னாங்க. அண்ணா, லைன்ல இருக்கீங்களா? சொல்லு நித்யா. நீங்க தான் சொல்லணும். நான் என்ன சொல்றது? என்ன கூச்சமா இருக்கா? இதுவா இருந்தாலும் அம்மா கிட்ட கேளு. அவங்களுக்கு ஓகே என்ன? நீங்க என்ன சொல்றீங்க? அம்மா என்ன சொல்றாங்களோ அதுதான். நான் என்ன தனியா சொல்ல போறேன்? அவ்வளவுதானே, விடுங்க. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரி நித்யா. உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும். நீங்க முதல்ல வேலையை பாருங்க. பை. அப்பாடா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. அண்ணன் சொல்லிடுச்சு பெரியமா, உங்களுக்கு பிடிச்சிருந்தா போதுமா? நீங்க தான் ஏற்கனவே ஓகே சொல்லிட்டீங்களே. ரொம்ப சந்தோஷமா இருக்கு பெரியமா. வீட்ல போய் சொன்னா அவங்க இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. உடனே கல்யாண வேலையை ஆரம்பிக்கணும்னு சொல்லிடுவாங்க. சரிம்மா, நட்ராஜ் வந்துட்டுமே. அண்ணன் வரப்போ வரட்டும் பெரியமா. ராஜிக்கு ஜாதகத்துல ஏதோ பரிகாரம் பண்ணணுமா, அதுக்கு 1 மாசம் இருக்கு. அதுக்கப்புறம் தான் எந்த வேலையும் ஆரம்பிப்பாங்க. எனக்கு தான் மனசு இருப்பு கொள்ளவே இல்ல. இன்னைக்கே கல்யாண வேலையை ஆரம்பிச்சுட்டா நல்லா இருக்குமோன்னு தோணுது. இவ அப்பதுல இருந்தே இந்த கல்யாணத்துக்காக துடியா துடிக்கிறா. சஞ்சய் கல்யாணம் வந்துருச்சு. அது முடிஞ்ச உடனே நடராஜ் கல்யாணத்தை முடிச்சிருவோம். பாட்டி, உங்க பேரன் கல்யாணத்தை பண்றதுக்கு தான் உங்க மகனும் உங்க மருமகளும் இருக்காங்களே, அப்புறம் என்ன? ராஜிக்கு மட்டும் ஜோசியக்காரங்க 1 மாசம் தள்ளி வைங்கன்னு சொல்லாம இருந்திருந்தா உங்க மகனுக்கு முன்னாலேயே நட்ராஜன் கல்யாணத்தை நடத்தி காமிச்சிருப்போம். ஏண்டி இப்படி அவியம்ப காட்டுறது? சஞ்சய் மூத்தவன், அவன் கல்யாணம் தான் முதல்ல நடக்கணும். அது முடியட்டும், நடராஜ் கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்திடுவோம். பாட்டி, நீங்க சொன்னாலும் சொல்லலனாலும் அண்ணன் கல்யாணத்தை பாருங்க எப்படி அமக்களமா பண்ண போறோம்னு. உங்க மகன் பண்றதை விட ரொம்ப பெருசா பண்ணி அவர் மூக்கு மேல விரல வைக்கிற மாதிரி பண்ணிடுவோம். எப்படியோ என் பேர பிள்ளைங்க கல்யாணம் நல்லபடியா நடந்தா அதுவே எனக்கு போதும். பாட்டி, அதான் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுல, நம்ம கிளம்பலாமா? சரிம்மா, வா போலாம். பெரியமா, நாங்க கிளம்புறோம். என் செல்ல பெரியமாக்கு ரொம்ப தாமதி. அப்ப நாங்க வரட்டுமா? அக்கா வரேங்க. சரி, வாங்க பாட்டி. பாட்டி, இந்த சந்தோஷமான விஷயத்தை எல்லார்கிட்டயும் சொல்லணும் பாட்டி. அத்தையும் மாமாவும் நம்ம வீட்ல தானே இருக்காங்க. நம்ம மாலதி அண்ணியையும் ராஜியையும் நம்ம வீட்டுக்கு வர சொல்லி போன் பண்ணிட்டு. சரி. அண்ணி, நான் நித்யா பேசுறேன். ராஜியை கூட்டிட்டு உடனே நம்ம வீட்டுக்கு வாங்க. ரொம்ப அர்ஜென்ட். வாங்க வாங்க பாட்டி, போலாம். என்ன மதி, பரபரப்பா வந்து கொஞ்சம் கூட அவகாசமே கொடுக்காம நித்யா பாட்டுக்கு இப்படி பேசிட்டு போயிடுச்சு. நட்ராஜ் உண்மையிலேயே பிடிச்சுதான் சரின்னு சொன்னாங்க. பாருமா, நாம இதுல எந்த விதத்திலயும் அவனை கட்டாயப்படுத்தவே வேண்டாம். அவனுக்கு சரினா ஓகே, வேண்டானா விட்டுறலாம். ஐயோ, சுடு தண்ணி வச்ச மறந்துட்டேன். ஏமதி, கல்யாண விஷயம் பேசுற மாதிரி இருக்கு. பாபு வீட்டுல சம்மந்தம் வச்சுக்க போறீங்க? என்னது? இல்ல, அவங்க ஃபேமிலி நல்ல ஃபேமிலி. அவங்க வீட்டுல சம்மந்தம் பண்றது நல்லதுதான் சொல்ல வந்தேன். ஆமாப்பா, இப்பதான் கிளம்பி போறாங்க. அவன் ஏதோ அம்மா சொன்னதுனால சரிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான் போல இருக்கு.
வாழ போறதவன் தானப்பா. அவனுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரியாம ஏதோ ஒரு கட்டாயத்துல பண்ணி வச்சிடக்கூடாது இல்லையா? அதுவும் சரிதாம்மா. இத நானே அவன்கிட்ட பேசிடுவேன். ஆனா நீங்க 2 பேரும் சிநேகிதங்க. நீங்க பேசிக்கிறதே வேற மாதிரி இல்ல இருக்கும். அவனுக்கு பிடிக்காத எதையுமே நான் செய்ய மாட்டேன் ஷாம். அதனால அவன்கிட்ட நீ இதை பத்தி தெளிவா பேசிட்ட. அம்மா, இப்போ அவன் வேலையில் டென்ஷனாக இருப்பான். இப்போ எதுவும் அவனுக்கு ஃபோன் பண்ணி பேச வேண்டாம். அவன் ஊர்லேருந்து இங்கே வரட்டும், நம்ம நேர்லேயே அவங்ககிட்ட பேசுவோம். நீங்கள் எதுவும் மனசில் போட்டு குழப்பிக்காதீங்க. அது மட்டும் இல்லை, இந்த விஷயத்தில் நட்ராஜோட சம்மதம் மட்டும்தான் முக்கியமா?